ஹாய் ஹலோ வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா காளான் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது வந்து சப்பாத்திக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு சைட் டிஷ். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேனில் ஹீட் ஆனதையும் ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் கடுகு, அப்புறம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம், நான் பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். அப்புறம் பொடி பொடியாக நறுக்கி வச்ச இஞ்சி பூண்டு, அப்புறம் கருவேப்பில், தக்காளி எல்லாம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் தக்காளி வெங்காயம் வணங்குறதுக்காக உப்பு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ தக்காளி வெங்காயம் எல்லாம் வணங்கியாச்சு. அதுக்கப்புறம் மசாலா ஆட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு மஞ்சள் தூள், மிளகாய் தூள், அப்புறம் கரம் மசாலா தூள் 3 போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மஷ்ரூம் ஆட் பண்ணுறேன். மஷ்ரூம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 2 மினிட்ஸ் மிக்ஸ் பண்ணாலே அந்த மஷ்ரூமில் இருக்கிற தண்ணி வந்து பிரிஞ்சு வந்து அதே கரெக்டாக இருக்கும் வேகிறதுக்கு. ஒரு 2 to 3 மினிட்ஸ் வேக வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா ட்ரை ஆயிரும். பாருங்கள், ட்ரை ஆயிடுச்சு. இப்போது வந்து மஷ்ரூம் கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு. சப்பாத்திக்கு நம்ம இந்த மாதிரி எல்லாம் ரோல் பண்ணி சாப்பிட்லாம். குட்டீஸ்க்கு இந்த மாதிரி ரோல் பண்ணி கொடுக்கலாம், நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக இது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். Thank you.